பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் ஒரே கன்ஃபியூஸ்ல இருக்கானா. ஏண்டா இவர் உண்மையிலேயே எலெக்ஷன் கமிஷனர் தானா, இல்ல மடத்துல ஏதாவது சாமியார் அந்த மனுஷனை கொண்டாந்து மாத்தி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்களா? இவரை நம்பி எப்படா இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிய? கன்ஃபியூஷன்ல இருக்காங்க சார். ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு எலெக்ஷன் வேலையா போறாப்புல, எலெக்ஷன் எப்படி நடத்தலாம் அப்படின்றதுக்காக போனவர் பூத்து சரியா இருக்கா, வாக்கு சரியா இருக்கா, எஸ்ஐஆர் சரியா இருக்கா, இப்படித்தானே போய் பார்க்கணும். ஆனா மனுஷன் கோயில் குளம் சிறப்பு தரிசனம் சொல்லி அவர் பாட்டுக்கு ஜாலியா சுத்திக்கு திரிகிறாராம். என்ன பாஜகவுக்காக பண்ண பித்தலாட்டம்லாம் வெளியில தெரியக்கூடாதுன்னா இதுக்கு மேல தெரியறதுக்கு வேற என்ன சார் நீங்க வச்சிருக்கீங்க? அதான் எல்லாத்தையும் உரிச்சு காமிச்சிட்டாங்களே. செஞ்ச கேப்பாரித்தனத்துக்கு பரிகாரம் தேடிட்டு இருக்கீங்களா? இல்லப்பா அவர் பண்றது அங்க இருக்கிறவங்க கேட்குறாங்க. நீங்க ஏன்னா இவர் இது வரைக்கும் மற்ற ஸ்டேட்டுக்கு போனப்ப எல்லாம் போன வேலையை மட்டும்தான் பார்த்தாரு. ஆனா வங்காளத்துல எப்ப காலை தூக்கி உள்ள வச்சாரோ அப்பையிலேருந்து அந்த வேலையை தவிர எதுக்கு போனோம்னு மறந்து முழு சாமியாராவே மாறிட்டாப்லன்னு. போகாத இடம் இல்லை, போகாத கோயில் இல்லை, பண்ணாத பூசை இல்லை. ஆனா ஐயா மன அழுத்தத்துல இருக்கிறாருன்றது மட்டும் ரொம்ப நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த மன அழுத்தத்திலேருந்து ஐயாவை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். அதுக்கு ஐயா கிட்டேருந்து அந்த பதவி, இப்போ ஐயா உட்கார்ந்துருக்காருல்ல, அந்த பதவியை ஐயா கிட்டேருந்து பிடிக்கிட்டோன்னு வச்சுங்களேன், ஐயாவுக்கு எல்லாம் ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னு நினச்சி ஐயாவுக்கு அந்த பதவி பிடுங்கும் விழாவை நாடாளுமன்றத்தில் போயிட்டு நாசூக்கா கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்களாம். பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோப்பி. சிலிண்டர் பிரச்சனை எந்த அளவுக்கு உச்சத்தில் உட்கார்ந்து இருக்கோ அதை விட ஒரு படி மேலே போய் உட்கார்ந்துருக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட பிரச்சனை. அதாவது என்னைக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே நமக்கு அந்த நம்பிக்கை போச்சுன்னு வைங்கள, இவங்க ஒரு புது அந்த இதை ஒன்று கொண்டு வந்தாங்க, சட்டம் ஒன்று. என்னென்னா எக்காரணத்தை முத கொண்டு எலெக்ஷன் கமிஷனர் மேலே எந்த கேஸும் விழுகக்கூடாது, அவரை எந்த விசாரணைக்கும் கூப்பிடக்கூடாது, அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் சொல்லக்கூடாது. மீறி சொன்னீங்க அவ்வளவுதான், அவங்க எவனுக்குமே அந்த அதிகாரம் கிடையாதுடா. அது எப்போ பதவியில் இருக்கும்போது மட்டும் இல்லை, பதவியை விட்டு விளங்குனதுக்கு அப்புறமும், அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி போனதுக்கு அப்புறமும் கூட அவர் மேலே எந்த விதமான ரெக்கார்டு, நீங்கள் பேட் ரெக்கார்டு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. மொத்தம் முள்ள மாதிரித்தனத்தையும் உள்ளே வச்சு இது வரைக்கும் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அதை கற்றுக்கிட்ட மொத்த வித்தியாசம். ஏன்னா இப்படி ஒரு சலுகை எனக்கு தெரிஞ்சு பிரசிடெண்ட்டுக்கு கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அம்மா திரௌபதி முர்மு இப்போ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த இது அதாவது இருக்கிற வரைக்கும் தான் பண்ணக்கூடாதே தவிர போனதுக்கு அப்புறம் ஒரு வேளை போட்டால் அவங்க பதில் சொல்லித்தாங்க. ஏன்னா அப்போ அவங்க ஒரு சாதாரண ஒரு குடிமகள், ஒரு சாதாரண நம்மளை மாதிரி ஒரு காமன் பீப்புள். இப்போ எலெக்ஷன் கமிஷனருக்குமே அதுதான், அவர் அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் தான் அவர் எலெக்ஷன் கமிஷனர். இறங்கிட்டான்னு அதுக்கப்புறம் அவரு நம்மள ஒருத்தர் தான், வாடா சின்னசாமி அப்படின்ற மாதிரி. இல்லை உண்மை அதுதான் வைக்கல, அப்படித்தான் இருக்கு. ஏன்னா நீ பதவியை இழந்துட்ட. ஐயா பிரதமரை ஐயா மோடிக்கு இப்போ இருக்கிற அந்த சலுகை, இப்போ கொடுக்குற அந்த பாதுகாப்பு, இப்போ கொடுக்குற அந்த அவர் அனுபவிக்கிற அத்தனையும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து அனுபவிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு கொடுக்கப்படுற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் பிரதமர் மேலேயே நம்ம குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். பதவியை விட்டு விலகினதுக்கு அப்புறம் இந்த பதவியில் இவர் இருந்தப்போ இந்த வேலையெல்லாம் பார்த்தாரு, இதெல்லாம் இந்த என்டையர் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான ஒரு வேலை, சட்டத்தை பயங்கரமாக அவர் இஷ்டத்துக்கு மாற்றி வச்சு எல்லாத்தையும் செஞ்சுருக்காப்புல, கொஞ்சம் கூட மதிக்கலை அப்படின்னு சொல்லி போட்டோன்னே போகலாம். அவருக்கே இல்லாத ஒரு சலுகை சாதாரண ஒரு எலெக்ஷன் கமிஷனர், பிரதமரை கம்பேர் பண்ணுறப்ப சாதாரண ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தானே, சாதாரண ஒரு எலெக்ஷன் கமிஷனருக்கு என்ன இருக்கு, ஏன் தேவை? அதைத்தான் எல்லாம் அந்த இடத்துல தான் அவங்க அந்த கமிஷனரோட மரியாதை, அந்த நம்பிக்கை, அது அத்தனையும் குழி தோண்டி போதைச்சிட்டாங்க. எல்லாருக்குமே எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா அது எலெக்ஷன் கமிஷன்ல அது ஒரு சீட்டிங் கமிஷன் இப்போதைக்கு எல்லாருக்குமே தெரியுது. இப்போ அவர் எல்லாத்துக்கும் போயிட்டாரு, அங்கே இதுக்கு கூட போயிட்டு வந்துட்டார். இப்போ வங்காளத்துக்கு உள்ளே போயிருக்கார். வங்காளத்துக்கு உள்ளே போனதுலேருந்து அடினா அடி, அப்படி ஒரு அடி, கொஞ்சம் நஞ்ச அடியெல்லாம் கிடையாது, கொளுத்தி விட்டுருக்காங்க, வெளுத்து விட்டுருக்காங்க.
பொழந்து கட்டியிருக்காங்க. போகிற இடத்துல எல்லாம் பொறையாடுற அளவு கட்டிச்சிருக்காங்க. எப்படி? போகிற இடத்துல எல்லாம் கருப்பு கொடி, போகிற இடத்துல எல்லாம் கருப்பு. அவங்க கேட்குறது ஒரே ஒரு கேள்வி, நீ நல்ல எஸ்ஐஆர் எடு. இல்லை அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை நீ இல்லைன்னு சொல்லி எவன் கேட்க போகிறதில்ல. இருக்குன்ற வாக்கை எப்படி நீ இல்லைன்னு சொல்லுவ? அதை சொல்கிறதுக்கு நீ யாருன்னு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நீ இந்த வேலையை பார்க்க? போகிற இடத்துல எல்லாம் ஐயாவுக்கு ப்ரெஷர். அப்படி எங்கேப்பா ஐயா போனார்? முதலமைச்சர் ஆஃபீஸ்க்கு போனாரா, இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கு, அங்கே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல அங்கே போனாரா, இல்லை அந்த எஸ்ஐஆரை வந்து பார்க்கறதுக்காக வீதி வீதியாக வங்காளத்தில் நடந்து போனாரா? கோயில் குளம்னு சுற்றிட்டு கிடக்குறாப்புல. போகிற இடமெல்லாம் கோயில் குளம். முதல்ல ஒரு அஃபீஷியல் இது. நீங்கள் எப்படி அந்த கோயில் குளத்துக்கு போவீங்க? எனக்கு அதுதான் புரியலை. இப்போ ஒரு வேளை அந்த இடத்துல அந்த ஞானேஷ்குமார்ன்றதுக்கு பதிலாக ஒரு ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, இஸ்மாயில்னு சொல்லி இருக்குது, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவங்க பள்ளிவாசலுக்கு போனால் ஒத்துக்குவியலா? அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவங்க சர்ச்சுக்கு போனால் ஒத்துக்குவியலா? இல்லையா? திடீர்னு அந்த இடத்துல வந்து நாத்திக பேசுகிற ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். திடீர்னு ஏதோ ஒரு நினப்பில் அவங்களும் சைடில் போட்டாங்கன்னு வச்சுக்கோ. இந்த கடவுளையெல்லாம் கும்பிட்றத பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது. எந்த கடவுள்னு சொல்லாமல் எல்லா கடவுளையும் ஒத்துக்குவியலா? அவங்க கருத்தை சொன்ன எலெக்ஷன் வேலை எவ்வளவு கிடக்கு, ஏற்கனவே எஸ்ஐஆரில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. கோர்ட்டு தலையிடுது, சுப்ரீம் கோர்ட்டு தலையிடுது, இருக்கிற எல்லா ஹைகோர்ட்லேருந்து ஆளை கொண்டாந்து ஜட்ஜுகளை கொண்டாந்து உட்கார வச்சு ஜட்ஜு எஸ்ஐஆர் ஃபார்மை சைன் பண்ணுற அளவுக்கு ஆகுது. அவங்க உட்காந்து இதை வெரிஃபை பண்ணுற அளவுக்கு ஆகுது. எவ்வளவு வேலை இருக்குது உங்களுக்காக. எல்லா வேலையும் அவங்க இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த வேலையுமே உங்களுக்கு அவசியமே இல்லை. எனக்கு முழுக்க இதுதான் வேலைன்ற மாதிரி போயிட்டு இருக்கிற. அப்போ கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இப்போ இதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் மேலே ஆரம்பத்துலேருந்து அந்த அம்மா ஒரே ஸ்டாண்டில் நிற்குது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே ஆல்ரெடி நாடாளுமன்றத்துலேருந்து எதிர்க்கட்சியெல்லாம் உள்ளே பூந்துருச்சு எஸ்ஐஆருக்காக. இந்த அம்மா இது வரைக்கும் நேரடியாக அடிக்கலை, அதாவது இறங்கி அங்கே போய் அடிக்கலை, இங்கே அடிச்சிருக்கு. இங்கே வங்காளத்தில் அந்த அம்மா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சிருக்கு. அவங்க ஆல்ரெடி இந்த ஒரு படத்தில் வரும்ல, குட்டி சாத்தா என்னால் இனிமேல் அடி தாங்க முடியாது, மரியாதையாக என்னைய ஒரு புகையை போட்டு உள்ளுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரு, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் நான் செத்துருவேன் அப்படின்னு அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் ஆல்ரெடி கதறிக்கிட்டு தான் கிடக்குறாங்க. ஆனால் இப்போ அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வரதுக்கு அந்த அம்மா ரெடி ஆகிட்டான். எலெக்ஷன் கமிஷனர் மேலே, அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார், அவர் மேலே இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணும். அந்த இம்பீச்மெண்ட் மோஷன்றது சாதாரணம் கிடையாது. இப்போ இந்த பெரிய ஜட்ஜஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவாங்க. அதில் என்ன ஆகுனா, அந்த இம்பீச்மெண்ட் மோஷனில் உள்ளே போயிட்டு சைன் ஆகி அப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் கேஸ் நடத்தலான்ற அந்த பர்மிஷனுக்கு தான் கொடுப்பாங்க. அதுதான் அந்த இம்பீச்மெண்ட் மோஷன். அவங்க சொன்ன உடனேயே அங்கேருந்து அவங்கள தூக்க முடியும். ஆனால் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இம்பீச்மெண்ட் மோஷன் பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆகி அவங்க அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணி, அந்த அறிக்கை ஒரு வேளை ஐயா ஞானேஷ்குமாருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா ஐயா உள்ளுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஒருவேளை அந்த அறிக்கையில் இவர் தப்பானவர், இவர் முழுக்க ஒன் சைடாக தான் வேலை பார்த்துருக்கிறாரு, அவர் அதிகாரத்தை அநியாயத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறாரு, இவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறாரு, தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா உடனே அடித்து கிளப்பி விட்டுருவாங்க. அது ஒன்றும் இல்லை, மேலே அங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஃபார்வர்ட் பண்ணுறப்ப மேலே திரௌபதி முர்மு அம்மாவுக்கு போகும். அந்த அம்மா அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே. ஆனால் இது பெரிய லாங் ப்ராசஸ்லாம் கிடையாது. பிரச்சனை அந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு இவங்க எஃபெக்டாக கொண்டு போகிறாங்க. இதில் 2 இடத்துலையும் பாஸ் பண்ணணும். இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷன், இப்போ மற்ற இடங்களில் ஒரு எம்பியோ, ஏன் ஈவன் சபாநாயகர் மேலேயே வந்து இதெல்லாம் இருக்குல்ல, இப்போயே அவர் மேலே இருக்குது இம்பீச்மெண்ட், அவரை உட்கார விட மாட்டேன்ட்டாங்க, வேற ஆள் தான் உட்காந்துருக்கா. இப்போ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்தந்த சபைக்கு உள்ளவங்க அதை வந்து பண்ணிக்கிட்டா போதும், அவங்க வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. ஆனால் இந்த மாதிரி பெரிய அரசாங்க பொறுப்பில் ஆக்சுவலி நடுநிலையாக இருக்க வேண்டியவங்க ஒரு நிலைக்கு போயிட்டாங்கன்னு வைங்கல, ஒதுக்கிட்டு அவங்க இதுக்கு. அப்போ அவங்க 2 பேரையும் கீழேயும் லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி 2 சைடுமே அதை அவங்க அப்ரூவ் பண்ணணும். 2ல் எதுவுமே அப்ரூவ் ஆகலை அப்படின்னா அவங்க மேலே எடுக்க முடியாது. அதே ராஜ்யசபாவில் அன்னைக்கு வந்திருக்காங்க, ஏன்னா அது ராஜ்யசபாவில் சரி லோக்சபாவில் சரி அன்னைக்கு வந்திருக்கவங்க ராஜ்யசபாவில் 50 பேர் மினிமம், லோக்சபாவில் 100 பேர் மினிமம். அதான் எதுக்கு, இதை நீங்கள் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறது. அப்படி ஒரு வேளை போட்டாங்கன்னா அதை அவங்க வாங்கணும். யார்? அந்த லோக்சபாவோட சேர்பர்சன், ராஜ்யசபாவோட சேர்பர்சன் இருக்காங்கல்ல, ஐயா ஓம் பிர்லா, ஐயா சிபிஆர்,
இந்த 2 பேர் வாங்கணும், வாங்கி வாசிக்கணும், வாசிச்சுட்டு இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்லணும், எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செட்டப் பண்ணணும், செட்டப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அறிக்கை வரணும், அந்த அறிக்கை வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும். அந்த அறிக்கை மேலே அவங்க அந்த அறிக்கை வந்ததுக்கப்புறம் அங்கே அந்த மோஷன், அதுக்கும் அந்த மோஷன், அதாவது 2/3 வேணும். இப்போ 500 பேர் இருக்காங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 325 பேராவது அதுக்கு வந்து ஓகே அப்படின்றத சொல்லணும். இதெல்லாம் இருந்தால் தான் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். பட் இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிள், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் எதுக்காக இந்த வேலையை பார்க்குறாங்க? கஷ்டம். எதுக்காக இந்த வேலையை பார்க்குறாங்க? எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் வேண்டாமா சார்? என்னென்ன நடந்திருக்கு இந்த ஓட்சோரி கேம்பெயினில்? எவ்வளவோ கத்தி பேசியும் கடைசியில் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு தூள் ஆக்கிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அதை பற்றி பேசினா எல்லாருக்கும் சிரிப்பு வரும். ஏன் சிரிப்பு வரும்னா அவங்க அதை எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கல. எல்லா இடங்கள்லையும் ஓட்டு திருடப்பட்டிருக்கிறது உண்மை. நம்புனா நம்புங்க, நம்ப காட்டி போங்க. நம்ம ஊரில் மட்டும் வேணாம், சவுத்தில் மட்டும் வேணாம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கான். நார்த்தில் அவங்களால் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்ன, ஏன்னா டார்கெட்டடாக அடித்தாங்கன்றாங்க. எப்படி டார்கெட்டா? தலித், சிறுபான்மையினர், இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒட்டு மொத்தமாக டார்கெட் பண்ணி ஏஐ மூலியமாக அடித்து கொண்டு தான் இது வரைக்கும் பதில் இல்லை. இவங்க சொல்லியிருக்காங்க, மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் பதில் இல்லை சார். ஸோ கண்டிப்பாக இந்த வேலையை அவங்க பார்ப்பாங்க. எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்பிக்கை, எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வேலையை பார்க்கணும்? அவங்க சொல்லியிருக்கலாம்ல, இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, இந்தியாவில் யாரும் இதை சந்தேகப்படக்கூடாது, அவங்க சொல்கிறது தான் சரி, அவங்க சொல்கிறது தான் முடிவு, அவங்க சொல்கிறது நிஜம், இந்த சந்தேகம் அந்த இந்தியாவோட ஒரு இதுக்கு வந்து இழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே உனக்கு சந்தேகமாக இருக்க நான் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களும் அதை நம்பலை அப்படின்னு அர்த்தம். இந்த வேலையை தான் பார்த்துருக்காங்க. இம்பீச்மெண்ட் மோஷன் ரெடி ஆயிடுச்சு. அந்த மோஷனுக்கு இன்னொரு, அதாவது ஏப்ரல் 2 வரைக்கும் வந்து நாடாளுமன்ற அவை வந்து நடக்கும். அந்த 2 வரைக்கும் நடக்கிறப்ப அதுக்கு இடையில இந்த வேலையை பார்த்து பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக பார்த்துணுன்ட்டு அதை பண்ணாங்கன்னா ஒருவேளை பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஐயா ஞானேஷ்குமார் தள்ளப்படுவார். ஏன்னா எல்லா சைட்லையும் கேட்பாங்க இல்லைங்களா, அன்னைக்கு எல்லாத்துக்கும் அன்னைக்கு இந்த மாதிரிலாம் வந்து முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது, என்னை கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவர் வேணால் கோர்ட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம், ஆனால் நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. நன்றி.